இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 32ஆம் வாரம் வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13. இறை வார்த்தைகள் 1-9 முடிய. கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள். கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றினின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள். கைவினைகளை கருத்தாய் நோக்கியிருந்தும் கைவினைஞரை அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. மாறாக தீயோ காற்றோ சூறாவளியோ விண்மீன்களின் சுழற்சியோ அலைமோதும் வெள்ளமோ வானத்தின் சுடர்களோதாம் உலகை ஆளுகின்றன தெய்வங்கள் என்று அவர்கள் கருதினார்கள். அவற்றின் அழகில் மயங்கி அவற்றை அவர்கள் தெய்வங்களாக கொண்டார்கள் என்றால், அவற்றிற்கெல்லாம் ஆண்டவர் அவற்றினும் எத்துணை மேலானவர் என அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் அழகின் தலையூற்றாகிய கடவுளே அவற்றை உண்டாக்கினார். அவற்றின் ஆற்றலையும் செயல்பாட்டையும் கண்டு அவர்கள் வியந்தார்கள் என்றால், அவற்றையெல்லாம் உருவாக்கினவர் அவற்றை விட எத்துணை வலிமை உள்ளவர் என்பதை அவற்றிலிருந்து அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் படைப்புகளின் பெருமை நின்றும் அழகினின்றும் அவற்றை படைத்தவரை ஒப்பு நோக்கி கண்டுணரலாம். இருப்பினும் இம்மனிதர்கள் சிறிதளவே குற்றச்சாட்டுக்கு உரியவர்கள். ஏனெனில் கடவுளை தேடும் போதும் அவரை கண்டடைய விரும்பும் போதும் ஒருவேளை அவர்கள் தவறக்கூடும். அவருடைய வேலைப்பாடுகளின் நடுவே வாழும் பொழுது கடவுளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் காண்பதையே நம்பிவிடுகின்றார்கள். ஏனெனில் அவை அழகாக உள்ளன. இருப்பினும் அவர்களுக்கும் மன்னிப்பே கிடையாது. உலகை ஆராய்ந்து அறியும் அளவுக்கு ஆற்றல் அவர்களுக்கு இருந்தபோதிலும் இவற்றுக்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 19. பல்லவி. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்தும். வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றன. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்தும். அவற்றுக்கு சொல்லுமில்லை, பேச்சுமில்லை. அவற்றின் குரல் செவிகளில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள்,
ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 26 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர் வீட்டிலுள்ள தம் பொருள்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக்கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்தும் படைப்புகள். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவ சிறுமி ஒருத்தி தனது ஆசிரியரிடம் திமிங்கலத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தாள். பேச்சின் நடுவில் ஆசிரியர் சிறுமியிடம், திமிங்கலம் மனிதர்களை விழுங்குவதற்கு வாய்ப்பே இல்லை, ஏனெனில் திமிங்கலத்தின் உடல் பெரிதாக இருந்தாலும் அதன் தொண்டை பகுதி சிறிதுதான் என்று உறுதியாக சொன்னார். திமிங்கலம் மனிதர்களை விழுங்குவதற்கு வாய்ப்பில்லையா? திருவிவிலியத்தில் பெரிய மீன் இறைவாக்கினர் யோனாவை விழுங்கியதாக நான் வாசித்திருக்கிறேன் என்று சிறுமி தன் தரப்பு நியாயத்தை சொன்னாள். அப்பொழுதும் ஆசிரியர் முன்பு சொன்னதையே திரும்பி சொன்னார். உடனே சிறுமி ஆசிரியரிடம், ஒருவேளை நான் விண்ணகம் சென்றால் யோனாவிடம், உங்களை பெரிய மீன் விழுங்கியதா இல்லையா என்று கேட்கிறேன் என்றாள். ஒருவேளை யோனா நரகத்தில் இருந்தால் அப்போது நீ என்ன செய்வாய் என்று ஆசிரியர் அவளிடம் அடுத்த கேள்வியை கேட்டபோது, திருவிவிலியம் சொல்வதை நம்பாத நீங்கள்தான் நரகத்திற்கு போகப் போகிறீர்களே. அங்கே சென்றதும் ஒருவேளை யோனா நரகத்தில் இருப்பது தெரிந்தால் அவரிடம்,
நீங்கள் பெரிய மீனின் வயிற்றில் இருந்தீர்களா இல்லையா என்ற கேள்வியை கேளுங்கள் என்று அதிரடியாய் பதில் சொன்னாள் சிறுமி. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இது ஒரு வேடிக்கையான நிகழ்வாக இருந்தாலும் கடவுள் யோனாவை பெரிய மீனின் மூலம் காப்பாற்றி தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்தினார் என்ற உண்மையை உணர்த்துகிறது. இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல் வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன என்பதை பற்றி வாசிக்கிறோம். அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். 150 திருப்பாடல்களில் மிக அற்புதமான வரிகளை கொண்ட திருப்பாடல் என்று திருப்பாடல் 19 குறிப்பிடுவார் C.S. லெவிஸ் என்ற அறிஞர். இத்திருப்பாடல் படைப்புகள் எப்படி கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன, கடவுளின் வார்த்தை எப்படி அவருடைய மாட்சியை வெளிப்படுத்துகின்றது, மனிதர்கள் எப்படி கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றார் என்று 3 பகுதிகளை உள்ளடக்கி இருக்கிறது. இன்று நாம் பதிலுரை பாடலாக பாடக்கேட்ட இறைவாக்கு பகுதி படைப்புகள் எப்படி கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன என்ற உண்மையை கூறுகிறது. தாவீது மன்னருக்கு வானங்களை பற்றி இன்றைக்கு இருக்கின்ற மனிதர்களுக்கு இருக்கின்ற புரிதல், அறிவு கூட இருந்திருக்காது. ஆனாலும் அவர் வானங்கள் எப்படி கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன என்று பாடுகின்றார். இதன் மூலம் வானங்கள் அல்லது படைப்புகளே கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்துகின்ற போது கடவுளை குறித்து அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது என்று உறுதியாக சொல்லலாம். வானங்களும் படைப்புகளும் கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்தும் போது அவரை பற்றி அறியாமல் அறிவிலிகளாய் இருந்தால் நமக்கு அழிவின்மையே மிஞ்சும் என்று ஓசேயா புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6 பார்க்கிறோம். கடவுளின் வார்த்தை அறிவிக்கப்படும் போது அதை கேட்டால் மட்டுமே நமக்கு அவர் மீது நம்பிக்கை ஏற்படும். படைப்புகள் ஆண்டவரை பற்றி அறிவிக்கும் போது ஆறறிவு படைத்த மனிதர்கள் அவரை பற்றி பிறருக்கு அறிவிப்பது கடமை. கடவுள் படைப்பில் உறைந்திருக்கும் போது நாம் அதை பேணி காப்பதே சரியானது. ஆண்டவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் என்று திருப்பாடல் 96:2 திருப்பாடல் ஆசிரியர் கூறுவார். படைப்புக்கள் கடவுளின் மாட்சியை அறிவிக்கும் போது நாம் அவரது மீட்பை நாள்தோறும் மக்களுக்கு அறிவிப்போம். அவர் ஒரு பெரிய பேச்சாளர் என்பதால் அவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் இருந்தது. கடவுள் நம்பிக்கை இல்லாத அந்த பேச்சாளர் ஒரு நாள் தன் ரசிகர்களிடம், கடவுள் என்று ஒருவர் கிடையவே கிடையாது, அவரை நம்புகிறவன் முட்டாள். ஒருவேளை கடவுள் இருப்பது உண்மையானால் அருகே உள்ள மரத்தில் இப்போது நான் மோதுகிறேன். அந்த மரம் என்மேல் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தினால் நான் கடவுள் இருக்கின்றார் என்று நம்புகிறேன் என்று சவால் விட்டார். இதற்கு பிறகு அவர் அருகில் இருந்த ஒரு மரத்தில் ஓங்கி மோதினார். அவர் மோதிய வேகத்தில் மரத்தில் இருந்த காய்ந்து போன கிளை மேலிருந்து கீழே விழுந்ததே அன்றி அவர் எந்த ஒரு பாதிப்பும் இன்றி திடகாத்திரமாகவே இருந்தார். இதனால் அவர் தன் ரசிகர்களிடம் கடவுள் என்ற ஒருவர் இல்லை என்பது இப்போது நிரூபணம் ஆகிவிட்டது என்று வெற்றி களிப்பில் கூறிவிட்டு தன் வீட்டிற்கு சென்றார். அவர் வீட்டிற்கு சென்றதும் தன் தோள்பட்டை லேசாக வலிப்பதை உணர்ந்தார். என்ன ஆயிற்று என்று அவர் வலி ஏற்பட்ட பகுதியை உற்று பார்த்தபோது அப்பகுதி நன்றாக வீங்கி இருப்பதை கண்டார். உடனே அவர் சிகிச்சை பெறுவதற்காக
தனக்கு தெரிந்த மருத்துவரிடம் சென்றார். அந்தோ பரிதாபம்! அவர் போகும் வழியிலே அவருடைய உயிர் பிரிந்தது. உண்மையில் நடந்தது இதுதான். கடவுள் இல்லவே இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக அவர் மரத்தில் மோதியபோது விஷப்பூச்சி ஒன்று அவரை கடித்துவிட்டது. அதனாலேயே அவருடைய உயிர் பிரிந்தது. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மனிதர் கடவுள் இல்லவே இல்லை என நிரூபிக்க முயன்றார். ஆனால் கடவுள் ஒரு சிறு பூச்சியின் மூலம் தான் இருக்கின்றேன் என்பதை நிரூபித்தார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம், கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் என்கிறது. ஏன் அவர்கள் அறிவிலிகள் என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள் என்ற வரிகளுடன் தான் இன்றைய முதல் வாசகம் தொடங்குகிறது. கடவுளை அறியாத மனிதர் ஏன் அறிவிலிகள் எனில், அவர்கள் கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றினின்று இருப்பவராம் கடவுளை கண்டு கொள்ள மறந்ததால்தான். இவ்வார்த்தைகளுக்கு அர்த்தம் தருவதாய் இருக்கின்றது இன்றைய நற்செய்தி வாசகம். நற்செய்தியில் இயேசு கடவுளை பற்றிய அறிவோடு இருப்பவர்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்படுவர், கடவுளை பற்றிய அறிவில்லாதவர்கள் விட்டுவிடப்படுவர் என்கிறார். இதற்கு அவர் எடுத்துக்காட்டாக நோவாவின் காலத்திலும் லோத்தின் காலத்திலும் நடந்தவற்றை குறிப்பிடுகின்றார். கடவுளை பற்றிய அறிவோடு இருந்ததால் நோவா வெள்ளப்பெருக்கிலிருந்து காப்பாற்றப்பட்டார். அந்த அறிவில்லாத மற்றவர்களோ அழிந்து போனார்கள். மேலே லோத்தின் மனைவி சோதோம் நகர் மீது இருந்த பற்றினால் அதை திரும்பி பார்த்தார். அதனால் அழிந்து போனார்கள். இவ்வாறு கடவுளை பற்றி அறிந்தவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், அந்த அறிவில்லாதவர்கள் அழிந்து போனார்கள். ஆகையால் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இவ்வுலகு ஞானம் ஆகியவற்றை பற்றி பிடித்து கொண்டிருக்காமல் ஆண்டவரை பற்றி அறிந்து அவரது அன்பில் நாளும் வளர்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, அறியாமை அழிவுக்கு வழிவகுக்கும். ஒன்றுக்கும் உதவாத செல்வத்தில் அல்ல, ஒப்பற்ற செல்வத்தில் பற்று வைப்போம். ஆண்டவரை பற்றிய அறிவில் நாளும் வளர்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, என் மக்கள் அறிவிலிகள், என்னை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று எரேமியா புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 22 ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கினர் எரேமியா வழியாக கூறுகிறார். எனவே இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அறிவிலிகளாய் இல்லாமல் ஆண்டவரை பற்றிய அறிவில் வளர்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.